இப்போ நெறைய பேர் மூட்ல அடிபட்டு, இல்ல மூட்டு தேய்மானத்தினால மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை எங்க இடுப்புல டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. பட் அதுல அவங்களுக்கு டூயல் மொபிலிட்டி பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டூயல் மொபிலிட்டி அப்படின்னா என்ன? அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சௌந்தர், கன்சல்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், டி நகர், சென்னை. டூயல் மொபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை, ஆர்டினரி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் அண்ட் டூயல் மொபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் 2 வெவ்வேறு. டூயல் மொபிலிட்டியில அந்த பேருக்கு ஏத்த மாரி 2 லெவல்ல மோஷன் இருக்கும். அதாவது மூவ்மென்ட். தேர் வில் பி மூவ்மென்ட் அட் 2 பிளேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பிக்சர்ல காமிச்ச மாரி தேர் வில் பி எ ஃபெமோரல் ஸ்டெம். ஸ்டெம் தான் அந்த அந்த ஃபீமர் போன்னு சொல்லுவோம். அந்த ஷாஃப்ட்குள்ள போறது தான் ஸ்டெம்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஸ்டெம்முக்கு மேல ஒரு ஹெட் வரும். இட் குட் பி எ மெட்டல் ஆர் எ செராமிக் ஹெட். அந்த ஹெட்டுக்கு மேல தேர் வில் பி எ பாலிஎத்திலீன் லைனர். ஸோ ஹெட்டுக்கும் பாலிஎத்திலீன் லைனருக்கும் தேர் வில் பி எ மோஷன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, அந்த பாலிஎத்திலீன் லைனருக்கும் மெட்டல் லைனர் இருக்கும் அந்த அஸ்டாபுலம் கப்ல. அது 2த்துக்கும் உள்ள மோஷன். ஸோ இது செகண்ட் லெவல் ஆஃப் மோஷன். இந்த 2 லெவல்ல மோஷன் இருக்கிறதுனால நம்ம டூயல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். த மெட்டல் லைனர் வில் பி ஃபிக்ஸ்டு டு த அஸ்டாபுலர் கப். சாதாரணமா இந்த ஹிப் ஜாயிண்ட்னாலே த லார்ஜஸ்ட் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இந்த பால் அண்ட் த சாக்கெட் அண்ட் த ஸ்டெம் இதை மாத்துறது பேர் தான் நம்ம டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இது எல்லாருக்கும் பண்ணிக்கலாமா? இது அவ்வளோ அட்வான்டேஜா இருக்கா? அப்படின்னா அப்படி கிடையாது. This is done not for the increased mobility as the name suggests. It is done to protect the hip joint from dislocation. அந்த மூட்டு அடிக்கடி யார் யாருக்கெல்லாம் விலகுமோ, where there is high risk of dislocation, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த dual mobility implant help பண்ணும். ஓகே, ஏன் எல்லாருக்கும் பண்ணக்கூடாது? Because there's a very big disadvantage of this implant. என்னன்னா, wear and tear and the life is lesser than a normal implant. So இது யார் யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க? Who are the high risk of dislocation. For example, இப்ப hip fracture, அந்த proximal femoral region there is a fracture, அது ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை உங்களுக்கு ஆலோசிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரியான இம்ப்ளான்ட் பொறுத்துறது ஒரு நல்ல யோசனையா இருக்கும். நெக்ஸ்ட், டிஸ்பிளேஷியஸ். இப்போ குழந்தைங்களே மூட்டு விலகி அந்த ஜாயிண்ட் டிஸ்பிளாஸ்டிக்கா ஆகி அந்த மாதிரி அவங்க அடல்ட் ஸ்டேஜில் வரும்போது அடிக்கடி இடுப்புல வலி, இடுப்பு மூட்டு விலகுதல் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் those patients who are having neurological disorders, weakness of the muscles, அந்த மாதிரி இடத்துல அந்த muscles is a good stabilizer of the hip joint. மசில்ஸே எங்க வீக்கா இருக்கு அப்படின்னா we depend upon the bony stability. So அந்த மாதிரி சமயத்துல we can use this implant. So as the name suggests, there is motion in 2 levels. One is between the head and the polyethylene liner, and next is between the polyethylene liner and the metal liner in the acetabular cup. ஏன் dual mobility dislocation வராது? Because dual mobilityல the head will be larger. The metal head or the ceramic head on a polyethylene liner. The polyethylene liner acts as the actual head. So the head size is more. The head size large இருக்கும்போது the dislocation chances are very very less. So இப்ப நம்ம ஒரு பேஷண்ட்க்கு இந்த மாதிரியான இம்ப்ளான்ட் பொருத்தி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு ஹிப் ஃப்ராக்சர், இட்ஸ் a cervicotrochanteric fracture. நீங்க எக்ஸ்ரேல பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருந்தது. இஸ் a 63-year-old man. அந்த மாதிரி ஃப்ராக்சர்ல உங்களுக்கு ஃப்ராக்சர் ஃபிக்ஸ் பண்றது கஷ்டம். அண்ட் த ஐடியல் சர்ஜரி would be a total hip replacement. டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்லையும் டூயல் மொபிலிட்டி டு அவாய்ட் டிஸ்லொகேஷன் இன் ஃபியூச்சர். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சர்ஜரி பண்ணி அந்த எக்ஸ்ரேல வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டூயல் மொபிலிட்டி இம்ப்ளான்ட் நம்ம பொருத்திருக்கோம். அந்த இம்ப்ளான்ட்ல இட் இஸ் அ அன்சிமெண்டட் அஸ்டாபுலர் கப் வித் அ பாலிஎத்திலீன் லைனர் வித் அ மெட்டல் ஹெட் ஆன் அ சிமெண்டட் ஃபெமோரல் ஸ்டெம். இட் இஸ் அ ஹைபிரிட் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா there will be no space between the metal head and the liner when compared with a normal total hip replacement. இந்த மாதிரி பொருத்தினதுனால he is able to walk normally and without any risk of dislocation in the near future. So the dual mobility implant, it's a very good implant. It is not advised for everyone. It is advised for people who have higher risk of dislocation. டிஸ்லோகேஷன் யாராருக்கெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கோ, இந்த மூட்டு அந்த ஹெட் மூட்டை விட்டு விலகாம இருக்கணும்னு நம்ம யாருக்கு ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரி சமயத்துல உங்களோட மருத்துவர் இந்த இம்ப்ளான்ட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த இம்ப்ளான்ட் போடுறது உச்சிதம் கிடையாது. தேங்க்யூ.